நேத்து நைட்டு ஒரு 12:30 மணி போல அன்பானந்த மாரியப்பன் அண்ணா வீட்டுக்கு ஒரு 10 போலீஸை கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவன் அப்படின்னு நின்றுக்கிறாங்க. வாரண்ட் எங்கன்னு கேட்டதுக்கு ஸ்டேஷனுக்கு வாங்க வாரண்ட் காட்டுறோம் அப்படி எல்லாம் சொல்லி மிரட்டி இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த ஜனநாயக நாட்டுல ஒருத்தவங்க கருத்து பதிவு பண்ணா அவங்களுக்கு எதிரா இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இதுதான் உங்க அரசாங்கமா? இதுக்குதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா? வாயத்தோருங்க சிஎம் சார். எம்எல்ஏ சரவணனை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? அவர் மேல அந்த அக்கா அழுதுட்டு கேஸ் கொடுத்தாகல. ஓகே, கூட்டு போய் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாங்கன்னு கேஸ் கொடுத்தாங்களே, ஏன் அவங்களை அரெஸ்ட் பண்ணல நீங்க? இன்னைக்கு கூட 20 நிமிஷம் முன்னாடி செங்கல்பட்டு பக்கத்துல கல்பாக்கத்துல இயற்கை உபாதை கழிக்க போன ஒரு சின்ன சிறுமியிடம் 2 பேர் அத்துமீறி இருக்காங்க, கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணிருக்காங்க, புள்ளியோட வாயில துணியை வச்சு அடைச்சிருக்காங்க. இத நிறுத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப எங்க வாய்ஸ கட்டுப்படுத்துறதா உங்களுடைய குறிக்கோளா? ஆட்சிக்கு வந்தோடனே யாரெல்லாம் பேசுறாங்களோ எல்லார் மேலேயும் கேஸ், எல்லார் மேலேயும் நடவடிக்கை, இதுதான் உங்களுடைய ஜனநாயக ஆட்சியா? நேத்துக்குள்ள அவ்வளவு பேசுனீங்களே சிஎம் சார், நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் மாசு. என்ன சிஎம் சார், நைட்டோட நைட்டா பயந்துட்டீங்க எப்படி? இதெல்லாம் பார்த்து நாங்க பயந்துட்டு ஐயோ நாங்க பேசாம இருந்துருவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்க இன்னும் தைரியமா இன்னும் ஸ்ட்ராங்கா எங்களோட கருத்துக்களை நாங்க பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். நாட்டுல அவ்வளவு குற்றங்கள் நடக்குது, அதுக்கு வாய தொடங்க. அத்தராத்துல போய் ஒருத்தர் குடும்பத்தோட அவரை மிரட்டி, சரி ஓகே சொந்த வீட்டுல இருந்தனால பரவாயில்ல, வாடகை வீடா இருந்தா அத்தராத்துல போலீஸ் போய் நின்னா அவங்க திரும்பி அவங்களோட நிலைமை என்ன, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன? யார அடக்க ட்ரை பண்றீங்க? நீங்க யார அடக்குறதுக்கு ட்ரை பண்றீங்க? பிளீஸ் சிஎம் சார், இதுக்கெல்லாம் நாங்க பயப்படாதா இல்ல. நீங்க நாட்டுல நடக்கிற குற்றங்கள் எல்லாத்துக்கும் நீங்க வாய தொடங்க. ஓகே, எங்களை அடக்குறத விட்டுவிட்டு மக்களுக்காக ஏதாச்சும் பண்ற வழியை பாருங்க.